நாட்டு விதைனாலே முளைக்க மாட்டேங்குது, முளைச்சிச்சுனாலும் வளர மாட்டேங்குது, வளர்ந்தாலும் காய்க்க மாட்டேங்குது, காய்ச்சிச்சுனாலும் சீக்கிரமே முத்திடுது. இப்படியெல்லாம் பல குழப்பங்கள் இருக்கா? அப்போது அதுக்கான தீர்வு என்ன? சரியான நாட்டு விதைகள் எங்கே கிடைக்கும்? நாமளே எப்படி அந்த நாட்டு விதைகளை பாதுகாக்கிறது, சேகரிக்கிறது அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம். இந்த காணொலியை இறுதி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவல்களையும் தெரிஞ்சுக்க முடியும். வணக்கம், நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள், நாட்டு காய்கறி விதைகள். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு விவசாயிகள் மத்தியிலும் சரி, இந்த விதை சேகரிப்பு பண்ணுறவங்கள்ட்டையும் சரி, ரொம்ப குறைவான நாட்டு விதைகள் தான் இருக்குது. நிறைய நாட்டு விதைகள் நம்ம இழந்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதைகள் இன்னைக்கு புழக்கத்தில் இல்லை, விவசாயிகள் மத்தியில் புழக்கத்தில் இல்லை. இப்போ இந்த சேகரிப்பாளர்கள் மூலமாகவும் ஒரு சில விவசாயிகள் மூலமாகவும் பாரம்பரியங்கள் பாதுகாக்கப்படுது. ஆனால் நிறைய பேர் அதிலிருந்து வெளியில் வந்துட்டோம், பொருளாதார ரீதியாகவும் உற்பத்தி ரீதியாகவும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்களை தெரிஞ்சுக்கிட்டு, நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அறிஞ்சுக்கிட்டு, சிலர் நாட்டு காய்கறிகளை மட்டும்தான் சாப்பிடணும், அதை தான் வளர்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதையை தேர்ந்தெடுத்து பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதில் நம்ம எல்லாருமே ஒன்று தான். அப்போது அப்படி நம்ம தேர்ந்தெடுத்து வரும்போது சில தடைகள் வருது. அதுதான் நம்ம என்னதான் தேடி அலைஞ்சு ஒரு நாட்டு காய்கறி விதையை ஒரு நபர்கிட்டேருந்து பெற்றாலும், யார்கிட்டேருந்து வேணா இருக்கலாம், நாட்டு காய்கறி விதைன்னு தெரிஞ்சு அதை நம்ம வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கி நட்டால் முளைக்கிறது இல்லை. ரொம்ப குறைவான அளவு தான் முளைக்குது. அப்படின்னாலும் முளைச்சிச்சுன்னா கூட அது சரியாக வளர்றதில்லை. அப்போ வளர்றதுக்கு என்ன சிக்கல்? வளர்ந்தா கூட அது சரியாக பூக்க மாட்டேங்குது, காய்க்க மாட்டேங்குது. ஒருவேளை காய்ச்சா சீக்கிரமே முத்திடுது. அதை எப்படி உணவில் எடுத்துக்கணும்னு தெரியலை. இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது. இதெல்லாம் ஓரளவுக்கு இந்த இது விருப்பப்பட்டு வந்துட்டோம். இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பயன்களை முழுமையாக பெறுறதுக்கு ஒரு முழுமையான தகவல் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கான காணொலி தான் இந்த காணொலி. முதல்ல நாட்டு காய்கறி விதைகள். பொதுவாக இன்னைக்கு சேகரிப்பாளர்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. விதைகளை பரப்புறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய நபர்கள் இருக்கிறாங்க, செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே எல்லாருமே விதைகளை கொடுக்கும் போது அந்த விதை வாங்குற நபர்கள்ட்ட போய் முளைக்க கூடாது அப்படின்னு நினைச்சு யாருமே கொடுக்கறது கிடையாது, நான் உட்பட. நம்ம தாயகம் மரபு விதை சேகரிப்பு மையத்தில் கடந்த 2019 இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் விதைகளை நம்ம விற்பனைன்னு துவங்கினது 2023. இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக நம்ம விதைகளை விற்பனையும் செஞ்சுட்டு இருக்கிறோம், பகிர்வும் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம அவங்க வாங்கிட்டு போறவங்கள்ட்ட முளைக்க கூடாது அப்படின்னு கொடுக்கறது இல்லை. பொருளாதார நோக்கத்தில் சரி அதிக லாபத்துக்கு வித்துருவோம் அப்படிங்கிற மனநிலை நம்மளும் கொடுக்கல, மற்றவங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த சிக்கல் எங்க நடக்குது அப்படின்னா, சில இடையூறுகள்னால நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு விதையை நம்ம எப்படி சேகரிக்கிறோம், எதனால இது நடக்குது அப்படின்னு பகுத்து பார்க்க வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். நாம ஒரு விதையை உற்பத்தி பண்றோம் அப்படின்னா யோசிச்சு வச்சுக்குவோம். ஒரு விதையை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. இந்த விதை சேகரிப்பு தொழில்நுட்பம் அப்படிங்கிறத நம்ம தனியா ஒரு காணொலியாவோ இல்லை தனியா ஒரு பயிற்சியாவோ பார்க்கலாம். இப்போ அந்த சேகரித்த விதைகள் ஏன் அப்படின்னா, ஒரு சில விதைகளை நெற்றுகளாக சேகரிக்கணும், ஒரு சில விதைகளை குடுவையாக சேகரிக்கணும், ஒரு சில நொதித்தல் முறையில் சேகரிக்கணும், ஒரு சில விதைகள் கிழங்குகளாக இருக்கும், ஒரு சில விதைகள் நம்ம பாதுகாக்க வேண்டிய சூழல் மாறும். ஸோ அது வேறுபடுங்கிறதுனால அதை பற்றி முழுமையான புரிதலில் பார்க்கலாம். இப்போ அந்த விதைகளுடைய அடிப்படை, ஒரு விதை அப்படின்னா எதை விதைன்னு சொல்கிறோம்? உறங்கி கொண்டு இருக்கும் தாவரங்கிறோம். அப்போ எந்த விதையில் தாவரம் உறங்கி கொண்டு இருக்கும்? எல்லா விதையிலையும் தாவரம் உறங்கி கொண்டு இருக்காது. எல்லாம் பொக்கும் இருக்கும், தேர்ச்சியானது இருக்கும், இம்மெச்சூர்டும் இருக்கும், நல்ல மெச்சூர்டு சீட்ஸும் இருக்கும். அதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது? இதில் ஆண் விதைகள், பெண் விதைகள் இதெல்லாம் நிறையா இருக்கு இல்லையா? இதெல்லாமே நம்ம பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இது எல்லாருமே பண்ண முடியும், இவங்க தான் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே அந்த விதைகளை சேகரிக்க முடியும். வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி, மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல விஷுவல் அப்பியரன்ஸ். நம்ம பார்க்கும்போது அந்த விதையில் இருக்கக்கூடிய குறைகள், அதாவது ஓட்டை இருக்கக்கூடியது, அப்புறம் சரியில்லாத விதைகள், வண்ணம், அதோட கலர் அப்பியரன்ஸ், வேற வேற கலர்ல இருக்கக்கூடிய ஒரே ரகம் ஒரே விதை, பாவக்காய் விதை அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்காது இல்லையா? அப்போ அந்த மாதிரி விஷுவல் அப்பியரன்ஸ் மூலமா அந்த விதைகளை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு அடுத்ததா பிசிக்கல் அப்பியரன்ஸ். இந்த பிசிக்கல் அப்பியரன்ஸுங்க கூடியது எல்லா விதையும் ஒரே மாதிரி திடமா இருக்கணும், பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அமுக்குனீங்கன்னா ஒரு விதை டப்புக்குன்னு உடஞ்சிரும், ஒரு சில விதை உடையாது. அப்போ அதை பார்க்கணும் ரெண்டாவதா. அப்போ அந்த மாதிரி பார்த்து அதையும் தேர்ந்தெடுக்கணும். மூணாவதா நம்ம விதை ப்ராசஸ் பண்ணி நிறைய எடுத்து வச்சிருவோம் இல்லையா? அதெல்லாமே எடுத்து வச்சிருவோம். அதாவது புடைக்கிறது, தூத்துறது, இந்த மாதிரி மணல் இல்லாம அதெல்லாம் செப்பரேட் பண்ணி பிரிச்சு வச்சிருவோம். இந்த விதைகள் நேர்த்தியா இருக்கணும், தேர்ச்சியா இருக்கணும், மெச்சூர்டா இருக்கணும். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அழுத்தமா இருக்கணும். உடைச்சோம் அப்படின்னா உள்ள பருப்பு உள்ள விதைகள் அப்படின்னா உள்ள பருப்பு இருக்கணும். இப்ப கத்திரி, மிளகா, தக்காளி அப்படின்னா அதை நம்ம சரியா புடைச்சு நம்ம அழகா எடுத்துட்டோம் அப்படின்னாலே நல்ல விதைகள் தங்கிரும். இப்ப இந்த மாதிரி விதைகள்ல முளைப்பு திறன் சோதனை. ஒரு சில விதைகள் 3 நாள்ல முளைக்கும், ஒரு சிலது 6 நாள் நேரங்கள் எடுத்துக்கும், ஒரு சில விதைகள்லாம் 11 நாள் கூட ஆகும். சில ஒரு முக்கியமான
ரகங்கள் ரொம்ப ரேரான வகைகள், ரேரானதுன்னு மட்டும் கூட கிடையாது, ஒரு சில விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் கூட ஆகும் முளைக்கிறதுக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இயல்பாக நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த காய்கறி, தக்காளி, கத்திரி, மிளகாய், வெண்டைக்காய், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையாக 10லேருந்து 11 நாட்களுக்குள்ளே எல்லாமே நல்லா முளைக்கக்கூடியது தான். புடலங்காய் மட்டும்தான், புடலங்காய் பாவக்காய் மட்டும்தான் 9லேருந்து 11 நாட்கள் நேரம் எடுத்துக்கும். மற்ற விதைகள் எல்லாமே சீக்கிரமே முளைச்சிரும். அப்போ இந்த விதைகளை முளைக்கிறதுக்கு அந்த முளைப்புத்திறன் சோதனைங்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் காணொலி. அதில் முளைப்புத்திறன் சோதனை எப்படி பண்ணுறோன்ட்டு. இப்போ நம்ம இங்கேருந்து கொடுக்கக்கூடிய விதைகள் எல்லாமே முளைப்புத்திறன் சோதனை பண்ணி தான் கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் இடையில் முளைக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விதைகளை ரொம்ப கவனமாக கேட்டுக்க வேண்டிய விஷயங்கள், ஓப்பன் சோர்ஸில் வச்சுருக்கவே கூடாது. அதாவது விதைகளை நல்லா மூடி ஏர் டைட்டாக வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா குடுவையாக சேகரிக்கிறதே குடுவையாகவே பாதுகாக்கணும். எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓப்பன்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக ரொம்ப விரைவாகவே அந்த விதைகளோட முளைப்பு திறன்கிறது பாதிக்கப்படுது. எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு விதை அதோடைய வேலை எப்போ துவங்கும்னா அது மேலே ஈரப்பதம் படும்போது. அது முளைக்காமல் போகிறதுக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்கும் அப்படின்னா, நம்ம ஓப்பன் சோர்ஸில் வச்சுருக்கும் போது மழைக்காலங்களாக இருந்ததுன்னா காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதங்கள் அந்த விதைகள் மேலே தங்கும். வெயில் காலங்களில் என்னென்னா வெப்பம் அதிகமாக பாதிக்கப்படும். அப்போ நார்மல் கண்டிஷனில் ஸ்டோர் பண்ணால் தான் அந்த விதைகளை நீண்ட நாட்களுக்கு வச்சுருக்க முடியுது. இப்போ நம்ம வெப்பம் பட்டுச்சு அப்படின்னா அந்த விதையுடைய கரு இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த விதைக்குன்னு இருக்க வேண்டிய ஈரப்பதம் அதில் இருக்கணும். இப்போ நம்ம விதை அப்படிங்கிறதுனால சோலார் ட்ரையரில் காய வைக்க முடியுமா? சோலார் ட்ரையரில் காய வச்சு போட்டால் அது முளைக்குமா? கிடையாது. அப்போ அந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சில விதைகளில் நம்ம உள்ளே பார்த்தோம் அப்படின்னா டேமேஜ் ஆயிருக்கா இல்லையானே நமக்கு தெரியாது. ஆனால் நட்டுருவோம், அது முளைக்காமல் போகும். எவ்வளோ நாட்களுக்கு உட்பட்ட விதை அப்படின்னு, சில விதைகள்லாம் 3 மாதம் வரைக்கும் தான் இருக்கும். சில விதைகள்லாம் 10 மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம். ஒரு சிலதை நீங்கள் 2 வருஷம் கூட வச்சுருக்கலாம், முளைப்புத்திறனோடு இருக்கும். அப்போது நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம், விற்பனை செஞ்சதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு போகிற நண்பர்கள் அவங்க அதை ஒரு 3 மாதம் அவங்க என்ன கண்டிஷனில் அதை ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு தெரியாது, எப்படி அதை பாதுகாக்கிறாங்கன்னு தெரியாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் நடவு முறையில் பாதிக்கப்படுறது. அப்போ விதைகள் அப்படின்னாலே அதை நம்ம ரொம்ப கவனமாக பாதுகாக்க வேண்டியது இருக்குது. அதிகமான வெப்பத்தில் வச்சுருக்கக்கூடாது, அதிகமான ஈரப்பதம் இருக்கிற இடத்துல வச்சுருக்கக்கூடாது, ஓப்பன் சோர்ஸில் வச்சுருக்கக்கூடாது. இது ஒன்று. அதுக்கு அடுத்ததாக விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விவசாயியாக நம்ம நிறைய இடங்களில் விதைக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய உழைப்பையும் நேரத்தையும் சுருக்கிறதுக்காகவும் குறைக்கிறதுக்காகவும் அதில் இருக்கக்கூடிய விதைகள்லேயே முளைப்புத்திறன் சோதனை பண்ணிட்டு அப்புறம் நிலத்துல விதைக்கணும். அது நாட்டு காய்கறியாக இருந்தாலும் சரி, ஒட்டு காய்கறியாக இருந்தாலும் சரி. ஒட்டு பயன்படுத்த தேவையில்லை, நாட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா சிறப்பு. அப்படி நம்ம சோதனை பண்ணிக்கணும். சோதனை பண்ணும்போதே முளைப்புத்திறன் இல்லை அப்படின்னா அந்த விதை கொடுத்த நபர்கிட்ட உடனே கூப்பிட்டு தகவல் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த நபர் சோதிச்சு கொடுத்துருக்கலாம், அப்போ முளைச்சிருக்கலாம், நீங்கள் வாங்கி கொஞ்ச நாள் வச்சிருக்கலாம், முளைப்புத்திறன் போயிருக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். ஏன்னா விதைன்னா இவ்வளோ விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டிய சூழலும் இருக்குது. அதுக்கு அடுத்தது முளைப்புத்திறன் சோதிக்கிறோம் இல்லையா? அப்போ சோதிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் அது முளைக்குமா முளைக்கலையான்னு. அது முளைக்குது அப்படின்னா நம்ம நிலத்தில் பயிரிடணும். இப்போ நிலத்தில் பயிரிடும் போது ஈரப்பதங்கிறது கரெக்டாக பாதுகாக்கணும். இப்போ இந்த மாடி தோட்டம், வீட்டு தோட்டம் பண்ணுறவங்களுக்கு இப்போ நம்மளே சரி, ஒரு விதை வந்து நம்ம ஒரு தடவை போடவும் முளைக்காது, அடுத்த தடவை போடும்போது அதே விதை முளைக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணோட கெட்டித்தன்மை, இறுகத்தன்மைன்னு ஒன்று இருக்குது. விதையோட கடினத்தன்மை எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலே அந்த அளவுக்கு தான் மண் போடணும் அப்படிங்கக்கூடிய சூழலும் இருக்குது. அப்போ அந்த விதை தாங்கி வளரணும் அப்படின்னா அதுக்கு மேலே அதிகமான மண் போட்டுட்டனாலும் சிரமப்படும். ஒரு சில விதைகள் தாங்கி எழுந்து வந்துடும், ஒரு சில விதைகள் தாங்கி எழுந்து வராது. அப்போ அந்த விஷயங்களை கவனிக்கணும். மேலே போடக்கூடிய மண்ணோட அளவுங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த விதைகளை நாற்று போட்டதுக்கு அப்புறம் தண்ணி கொடுப்போம். இந்த தண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா மண் இறுக்கமாகும், கட்டித்தன்மையாகும். அப்போது ஒரு விதையோடைய முளைப்புத்தன்மை 3வது நாள் தொடங்குது அப்படின்னா அதோடைய முளைப்புத்தன்மைங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான அந்த பகுதியாக இருக்கும். முளைச்சி வரும்போது ரொம்ப மென்மையான பகுதியாக இருக்கும். அது நிலத்தை கீறிக்கிட்டு மேலே வரணும் அப்படின்னா நிலத்தில் போதுமான அளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும். நம்ம நாற்றை போட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா மழை காலம் வரதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை, தூக்கி போட்ட விதையெல்லாம் முளைச்சிக்கும் மழை காலத்தில். ஆனால் வெயில் காலத்தில் அப்படி கிடையாது. நீங்கள் காலையில் தண்ணி விட்டால் கூட சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஈரத்தை பூரா உறிஞ்சிடும். இதை விட பெரிய கொடுமையான காலம் என்னென்னா காற்றடி காலம் தான். காற்று வெயிலை விட வேகமாக நீரை எடுத்துகிட்டு போகும். அப்போது இந்த ஈரப்பதங்கிறது பாதுகாக்கப்படும். அதனால தான் மூடாக்கு போடுறோம், மேலே கிரீன் நெட் போட்டு மூடுறோம், கொஞ்சம் நிழலான பகுதியில் நாற்று போடுறோம். இந்த மாதிரி சூழல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதை மாய்ச்சர் கண்டென்ட்டாக பாதுகாக்கிறதுக்காக. ஈரப்பதங்கிறது நம்ம பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஈரப்பதம் பாதுகாத்தும் அந்த விதை வரல அப்படின்னா விதையில தான் சிக்கல் இருக்குது. அதை நம்ம அடுத்த முறை நம்ம அதை எப்படின்னு சரி பண்ணணுமோ அப்படி சரி பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்ததாக முளைச்சி வந்துடுச்சு, அப்போ சின்ன சின்ன பூச்சிகள், புழுக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம பூச்சி விரட்டிகள் பயன்படுத்தி அதெல்லாம் அப்புறப்படுத்திக்கணும். நாற்று விடும்போதே சரியான இடைவெளி விட்டு எந்த பயிராக இருந்தாலும் நாற்று விடணும். இந்த பாவக்காய், பீர்க்கங்காய் போடலாம், சிலர் நர்சரி ட்ரேயில் விட்டு எடுத்து நடுவாங்க. அது ரொம்ப சிறந்த மெத்தட். எதுக்காக அப்படின்னா நம்ம புடலங்காய் விதையெல்லாம் 11 நாள் வரைக்கும் முளைக்குதான் வெயிட்
வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் முளைக்கலைன்னு அந்த இடத்துல பில்லு அதுக்கு மேலே முளைச்சிரும். களைகள்ங்கிறது ரொம்ப அதிகமாக வந்துடும். அப்போ நர்சரி ட்ரேல வந்துன்னா 100% முளைச்ச விதைகளை மட்டும் நாற்றுகளை மட்டும் எடுத்து கொண்டு போய் நடவு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அங்கேயும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், இங்கேயும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எதெல்லாம் முளைக்கலையோ அதை நம்ம எடுத்து நட தேவையில்லை, நல்லா முளைச்சிருக்கிறத மட்டும் எடுத்து கொண்டு போய் நற்றவும் முடியும். இது ஒரு சூழ்நிலையை நம்ம வச்சுக்க முடியும். அதுக்கு அடுத்ததாக வளர்றது. வளரும் போதே எந்த ஒரு தாவரமும் அதிக உற்பத்தி தேவைன்னா நல்ல சத்துக்கள் தேவை அந்த தாவரத்துக்கு. அப்போ அடிப்படையாக நம்ம ஊட்டம் கொடுக்கறதுலங்கிறதுல எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் அதிகமான ஊட்டங்கள் கொடுக்கணும். மக்கிய தொழு உரம் தாவரக்கழி விலங்குகளை சேர்ந்தது தான் கம்போஸ்ட்னு சொல்லுவோம். இந்த கம்போஸ்ட் அதிகமாக கொடுத்தனாலே தாவர வளர்ச்சி நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மக்கக்கூடிய குப்பைகளை கொண்டு போய் அங்கே கொடுத்தோம்னாலே போதும். அதிகமான இயற்கை இடுபொருட்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா விவசாயம் ரீதியாக உற்பத்தி ரீதியாக அதிகமாக எடுக்க முடியும். அதில் மாற்று கருத்து கிடையாது. புண்ணாக்கு கரிசல்கள்லாம் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா உற்பத்தி அதிகமாக எடுக்க முடியும். இந்த பூக்கக்கூடிய காலகட்டங்கள் இது இந்த பட்டம் பருவம்னால சில இடங்களில் சில செடிகளுக்கு வேறுபடும், ஆனால் நல்லா காய்க்கும். அப்போது அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேமூர் கரைசல், அரப்பு மோர் கரைசல், மோர் கரைசல் பயன்படுத்தணும் அப்படின்னாலே நல்ல காய்க்கும். அப்போ இந்த இடுபொருட்களை முறையாக பயன்படுத்தணும்னாலே போதும். அதுக்கப்புறம் நாட்டு காய்கறியை பொறுத்த வரைக்கும் சரியான நேரங்களில் அறுவடை செஞ்சிடணும். அறுவடை செஞ்சிட்டோம்னா நமக்கு முத்துறதுக்கு முன்னாடி அறுவடை செஞ்சிட்டோம்னா அதை காய்கறியாக பயன்படுத்திக்கலாம். முத்திருச்சு அப்படின்னா விதை நல்ல நேர்த்தி ஆகிற வரைக்கும் செடியிலே வச்சிருக்கணும். ஏன்னா எடுத்தோம்னா சில விதைகள் பொக்கு விதைகளாக உள்ளே இருக்கும். சில காலகட்டங்களில் நம்ம செடியிலேருந்தே எடுக்கும் போதே சில விதைகள் சரியில்லாமல் இருக்கும். அப்போ விதைகளை தாவரத்துலேருந்து அறுவடை பண்ணும் போதே விதையிலிருந்து விதைகளை அறுவடை பண்ணும் போதே நம்ம கவனித்து இது தேர்ச்சியாக இருக்கக்கூடிய விதையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த விதைகளை சேகரிக்கணும். அதுக்கு அடுத்ததான் இப்போ நம்ம தாயக மரபு விதை சேகரிப்பு மையத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக நாட்டு காய்கறி விதைகளை தொடர்ச்சியாக சேகரிப்பு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 10 ரகத்துக்கு மேலே நம்ம வெளியிலிருந்து இயற்கை விவசாயம் மூலமாகவும் விவசாயம் மூலமாகவும் நண்பர்கள் உற்பத்தி பண்ணுறவங்கள்ட்ட நம்மள்ட்ட இருக்கக்கூடிய விதைகளை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய விதைகளை பெற்றும் நம்ம கைமாற்றி கொடுத்துட்டும் இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரகங்கள் நம்ம ஒரே இதில் பண்ணும்போது தன்மகர்ந்த சேர்க்கை அயல்மகர்ந்த சேர்க்கைன்னு இருக்குது. இந்த மகர்ந்த சேர்க்கை காரணமாக சில இடங்களில் கிராஸ் பாலினேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. கிராஸ் பாலினேஷன் ஆகுது அப்படின்னா அதே ரகங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுல சில சிரமங்கள் இருக்குது. அப்போது ஒரு சில ரகங்களை நம்ம நண்பர்கள்ட்ட இருக்கும்போது அதை மாற்றி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ரகங்கள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ரகங்கள் நம்மள்ட்டையும் மாற்றி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது சில நபர்கள் ரொம்ப ஓப்பனாக நல்ல விதைகள் ஒரு சில விதைகள் முளைக்கலை, இந்த விதைகள்லாம் முளைச்சிச்சு, ஸோ எனக்கு இதில் திருப்தி அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. ஒரு சில நண்பர்கள் ஒரு சில விதைகள் முளைக்கலை அப்படிங்கிறாங்க. ஒரே நேரத்தில் ஒரே எக்ஸிபிஷனில் விதை வாங்கும்போது 2 நபர்கள் வாங்குறாங்க. அதில் ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா விதையும் முளைச்சிருச்சுங்கிறாங்க. ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு விதை கூட முளைக்கலை அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு விதை கூட முளைக்கலை அப்படின்னாங்கன்னா அவங்கள நம்ம ஏற்றுக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா ஒரு விதை கூட முளைக்காமல் நம்ம விதைகளை கொடுக்கறது கிடையாது. அப்படி ஒரு சில விதைகள் இருக்கலாம். அப்போ அது என்ன காரணம்னு ஆய்வு பண்ண வேண்டிய சூழலில் இருக்கிறோம். ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம திருத்திக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி இந்த நாட்டு காய்கறி விதைகள் ரொம்ப குறைவாக இருக்குது. இதை கொண்டு போய் சேர்க்கணும். இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் கொண்டு போய் சேர்க்கணும். நல்ல விதைகளை தேர்ந்தெடுத்து எதை பயிர் செஞ்சால் அதிக உற்பத்தி கிடைக்குமோ அதை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மனநிலையில் நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அப்போது இந்த 2 கமாண்டுமே வருது. இதை எப்படி தீர்க்கலாம்னு ரொம்ப யோசிச்சு தான் நம்ம இப்போ இந்த முறைகள்லாம் கையாண்டுட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா முளைப்பு திறன் சோதனை பண்ணுறதை 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ 3 மாதத்துக்கு ஒரு முறை பண்ணுறோம். பெட்ரி பிளேட் மெத்தட்லையும் பண்ணுறோம், பேப்பர் ரோல் மெத்தட்லையும் பண்ணுறோம். இந்த 2 முறையிலையும் சோதிக்கும் போது விதைகளுடைய 100% முளைப்பு திறனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு தான் கொடுக்குறோம். இப்போ நம்மக்கிட்ட விதை பெறுற நண்பர்கள் யாராவது ஏதாவது ஒரு விதை முளைக்கலை தம்பி அப்படின்னு சொன்னாங்கன்னா 2 விஷயங்கள் செய்கிறோம். ஒன்று, அவங்க சொன்ன அதே விதை. ஏன்னா நம்ம விதையை உற்பத்தி பண்ணுறது வருடத்துக்கு ஒரே பட்டம் கார்த்திகை பட்டம். கார்த்திகை பட்டத்தில் நடவு செய்வோம், தை மாசி பங்குனியில் விதை அறுவடை பண்ணுவோம். ஒரு சில விதைகள் மட்டும் அடுத்தடுத்த பட்டங்களில் கிடைக்கும். ஆனால் அதிகப்படியான விதை உற்பத்தி எப்போ நடக்கும் அப்படின்னா கார்த்திகை பட்டம். ஸோ நம்மள்ட்ட ஸ்டாக் எப்போவுமே கார்த்திகையில் உற்பத்தி பண்ணது அடுத்த கார்த்திகை வரைக்கும் வச்சுருப்போம். அப்போ ஒரு நண்பர் ஒரு விதை முளைக்கலை அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த விதையை அவர் நம்ம வேற எங்கேயும் விதை எடுக்க போகிறதில்ல. அப்போ அதே விதையை எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். நம்மக்கிட்ட முளைச்சிச்சு அப்படின்னா அதை புகைப்படம் எடுத்து அவருக்கு அனுப்பிச்சிருவோம். இந்த மாதிரி இங்கே நண்பா முளைச்சிருக்கு, ஸோ நீங்கள் கொஞ்சம் மாற்றி போட்டு பாருங்கள், வேறு ஏதாவது முயற்சிகள் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகள் என்னென்ன அப்படின்னு தகவல் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான பதில் கொடுப்போம். அப்போது நம்மக்கிட்டையுமே அது முளைக்கலை அப்படின்னா அந்த விதைகளை விற்பனை செய்கிறத நிப்பாட்டிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய கேட்லாக்லேயோ நம்ம அந்த விதைகளை எங்கேயும் கொண்டுட்டு போய்ட்டு விற்கிறது கிடையாது. இன்னொரு விஷயம், அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு அந்த விதைக்கான தொகையை திரும்ப கொடுத்துடணும். இது என்ன காரணம் அப்படின்னா அவங்க வாங்குறதே அந்த விதைகளை உற்பத்தி பண்ணணும், அதுலேருந்து அறுவடை எடுக்கணும், அதை தொடர்ச்சியாக பெருக்கம் செய்யணுங்கக்கூடிய நோக்கத்தில் தான். ஆனால் அதுவே அங்கே நடக்கலை அப்படின்னா நம்ம அந்த விதையை கொடுத்ததுலேயும் பிரயோஜனம் கிடையாது, அதை அவர் வாங்கினதுலேயும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வழியாக இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்களும் நம்ம தாயகம் மரபு விதைகள் பெறுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆய்வு பண்ணுங்கள். ஒரு 10 வகையான விதைகள், ஒரு 20 வகையான விதைகள் வாங்கும்போது ஒரு விதை 2 ரகம் முளைக்கலை அப்படின்னா அதோடைய
நடக்குங்கிறது வேற. அவங்க வாங்கக்கூடிய 5 ரகம் 5மே முளைக்கலை அப்படின்னா இது கண்டிப்பாக நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழலில் தான் இருக்கும். அப்போது விதை விற்கக்கூடிய நண்பர்களை பற்றி ஒரு சில நபர்கள் நம்மக்கிட்ட கருத்து சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம மேலே நாளைக்கு திரும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இதை நம்ம சரியாக கொண்டுட்டு போகணுங்கிற நோக்கத்தில் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நண்பர்கள் சொல்ல மாட்டாங்க, இதை போய் அவங்கள்ட்ட எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்லாமலும் இருக்க வேண்டாம். அப்போ தெரிவிச்சாதான் நீங்கள் யாருக்கிட்ட விதை வாங்குறீங்களோ அவங்கக்கிட்டே கருத்துக்களையும் தகவல்களையும் தெரிவிக்கணும். இப்போ நிறைய நண்பர்கள் வேற யார்கிட்டயாவது விதைகள் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கூட கருத்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்கள் விதை முளைக்கலாம். நான் புகைப்படம் எடுத்து அனுப்ப சொல்லுவேன். அந்த பேக்கெட்டே நம்ம பேக்கெட் இருக்காது, அந்த பேக்கேஜும் நம்மளுடைய பேக்கேஜிங்காக இருக்காது. ஸோ நம்மளுடைய பேக்கேஜிங்கில் தாயகம் மரபு விதை சேகரிப்பு மையம், தாயகம் மரபு விதைகள் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று குறிப்பிட்டிருக்கும். நமக்கு அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது நம்ம விதையா இல்லை நம்ம கொடுத்த விதையா அடுத்தவங்க கொடுத்த விதை அப்படின்ட்டு. அப்போது யாருக்கிட்டேருந்து விதைகள் பெறுறீங்களோ அவங்க கிட்ட நீங்கள் தகவல் கொடுக்கறதுல எந்த தவறும் கிடையாது. என்ன அப்படின்னா கொஞ்சம் கவனமாக உண்மையிலே அந்த விதை முளைக்கலையாங்கிறத நாம் சரியாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தகவலை கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களும் ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு வகையாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கலனா கூட நம்மக்கிட்ட இல்லை, நம்ம பதில் கொடுத்துருவோம். வெளியில் யாரும் உங்களுக்கு பதில் கொடுக்கலனா கூட ஒரு 10 பேர் தகவல் சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தோணும், அப்போ நம்ம மேலே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்ட்டு அவங்களுடைய தவறை சரி செஞ்சதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ விதைகள் பெறும்போது அந்த விதைகள் சரியாக முளைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக தகவல் கொடுங்க. இன்னொரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் பெறுற விதைகளை குறைந்தபட்சம் 1 மாதத்துக்குள்ளே விதைச்சிருங்க. பட்டம் இல்லைன்னா அந்த பட்டம் வரும்போது விதைங்க. பட்டம் இல்லாத விதைகளை பாதுகாக்கிறதுல தவறு கிடையாது. ஆனால் அந்த பட்டத்தில் வாங்கக்கூடிய விதைகளை அப்பப்போ விதைச்சிருங்க. ஒரு சிலர் 1 வருடம் கழிச்சு கூட அந்த விதைகளை விதைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அது முளைக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சிலர்கிட்ட ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி இப்போ உள்ள 10 விதை இருக்குன்னா 4 விதையை விதைச்சிருவாங்க, 6 விதையை வச்சிருப்பாங்க. அதை ஓப்பனாகவே வச்சுருப்பாங்க, நல்லா க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த விதை முளைச்சிரும், அதுக்கப்புறம் தள்ளி போட்டோன்னா அந்த 6 விதை முளைக்காமல் போகும். அப்போ அந்த மாதிரி சட்ட சிக்கலை தவிர்க்கிறது நல்லது. அப்போ தேவையான விதைகளை அளவோடு வாங்கி நம்ம பயிர் செஞ்சு பயன்பெறலாம். விதை பெறுறதுல தவறு கிடையாது. அந்த விதைகளை உற்பத்தி பண்ணி நிறைய விதைகளாக பெருக்கி நீங்களும் திரும்ப அந்த விதைகளை நிறைய நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கணும். அப்போ விதைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்மாழ்வார் ஒரே வார்த்தையில் சொன்ன விதைகளே பேராயுதம் அப்படின்னாரு. இப்போ இந்த பேராயுதம் கொண்டு தான் நம்ம இன்னைக்கு போர் செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்போது அந்த போர் செய்யும் போது நிறைய சட்ட சிக்கல்கள், நிறைய இடையூறுகள் வரதான் செய்யும். அதை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல தான் இருக்கு. நம்ம எப்படி நகர போறோம், எவ்வளவு விரைவாக இயற்கை வேளாண்மை உள்ள வரும், நாட்டு காய்கறி விதைகள் ஆதிக்கம் செலுத்தும் அப்படிங்கிறதுல. அப்போ இந்த நாட்டு காய்கறி விதைகள் நம்ம வாங்கி முளைக்கலை, காய்க்கலை, பூக்கலைங்கிறதுக்காக அதை பயிர் செய்யக்கூடாதுன்னு கிடையாது. அதை சரியான நபர்கிட்ட வாங்கணும், சரியான விதைகளை தேர்ந்தெடுக்கணும், சரியான விதைகளை பயிர் செய்யணும், சரியான அறுவடையை பெறணும் அப்படிங்கக்கூடியது அன்பான வேண்டுகோள். நீங்கள் பெறக்கூடிய விதைகளையும் தாராளமாக முயற்சி செய்யுங்க. அதோடைய முளைப்பு திறன் கொடுத்து பதிவிடுங்க. முளைக்கலை அப்படின்னா விதை பெற்ற நண்பர்களுக்கு தாராளமாக தைரியமாக பதிவிடுங்க. அவங்களும் அதை சரி செஞ்சுக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் விதை பெற்று சரியாக முளைக்கலைன்னு கருத்து சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து உதவுங்க. விழிப்புணர்வாக இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். உங்களுக்கு விதைகள் தேவை அப்படின்னா தாராளமாக பெற்றுக்கலாம். நன்றி.